கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு? அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் வந்து சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க. அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அது தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் வந்து ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன் தான் நான். ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும் போது விட்டுட்டு வேற ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு. குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கு அப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோட ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம், அவர் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும், இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3-4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் வந்து இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்டர் மாஸ்டர்கிட்ட. அவர் வந்து ஒரு காப்பி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ வந்து மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் வந்து முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்சம் ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி முதல்ல 75 லட்சம் ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு. அது அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம். எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோடய ஹீரோ என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜிஆருக்கு வந்து இது முதல் படம். அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம், தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி ஃபஸ்ட் ஹாஃபை செகண்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட் ஹாஃபும் நான் ஷூட் பண்ணேன்.
அதனுடைய அவுட்புட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறாரு. அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், அந்த ரெக்கார்டிங்கோட நான் வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு தான் டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. கேஜிஆர் எங்கள் அண்ணன், எங்கள் 3 பேருக்கும் அவர் தான் அண்ணன். நாங்கள் ஒரு மேனேஜராக ஆரம்பித்து எங்கள் லைஃப்பை நாங்கள் சினிமாக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அண்ணன் மட்டும்தான். ஸோ அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கடந்த ஒரு ஒரு 6-7 வருஷமாக வந்து நாங்கள் தொடர்ந்து அவர் கூட பார்த்துட்டே இருக்கோம். அவர் ப்ரொடியூசராக இருந்த டைம்லேயும் சரி, இப்போது ஹீரோவாக இருக்கிற இந்த டைம்லேயும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு அங்கீகாரத்துக்காக நாங்கள் இங்கே போராடி வந்துட்டு இருக்கோன்றதை நாங்கள் அவரோட இதை வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்து நிறையா நேரங்களில் வந்து எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு யாரும் இந்த படத்துக்கும் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. யாரும் எங்களை வந்து கை தூக்கி மேலே தூக்கி விடலை. நாங்களாக தான் முன்னேறி மேலே வர வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாகிருச்சு. இது எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்ச எங்கள் 3 பேருக்கு தான் கோர்ட்டுக்கும் கேஸும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்ச நாட்கள் தான் அந்த கடைசி 3 நாட்கள் எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எவ்வளவோ முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை மீறியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த மீடியா பீப்புள்ஸும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த ஆதரவும் தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இன்னொன்று வேண்டி கேட்குறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து போய் சேரணுன்றதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் தென் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பீட்டர் மாஸ்டர், அருண் சொன்ன மாதிரி மாஸ்டரோட வீட்டில் இருந்த நாட்கள் தான் நிறையா. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெல்விஷர் மாதிரி எங்களை நிறையா கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற பீட்டர் மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தென் ஜிப்ரான் சார், ஜிப்ரான் சாரோட பாடலும் பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னா இந்த படத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்த்தி நின்றுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் விஸ்வானா அண்ட் எடிட்டர் தினேஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட எல்லா மூமெண்ட்டுமே வேறு மாதிரி மாறுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து மேலே மேலே நாங்களும் படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.